2026 தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க தீவிரமா. இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி பத்தின உங்களுடைய கருத்து என்ன மேம்? பாஜகவோட பாலிசி என்ன தெரியுமாங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை, தமிழ்நாட்டுக்கு நீதி இல்லை, நீட்டை மட்டும் நம்ம தலையில் கட்டுறாங்க. வெள்ளம் வந்தப்போ கூட தமிழ்நாட்டுக்கு அவங்க நிதி கொடுக்கல. பாஜக இருக்கிற ஸ்டேட்ஸில் முஸ்லிம்ஸ்க்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அலிஷா அப்துல்லான்னு ஒரு பொண்ணு பாஜகவில் இருக்காங்க. அவங்க முஸ்லிம் பொண்ணுங்கிற ஒரே காரணத்தினால பாஜக அவங்கள நல்லா நடத்தலை. இது அலிஷா அப்துல்லாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நம்ம விவசாயிகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் ஃபெசிலிட்டி கூட கொடுக்க தயாராக இல்லை பாஜக. அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதான். இது தமிழ் மண், இங்கே பாஜக உள்ள வரவே முடியாது. முதல் முறையா தேர்தலை சந்திக்க இருக்கிற தாவேக தலைவர் விஜய் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அரசியலை எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்று சொல்கிறேங்க. புதுசாக ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்களும் நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம், மருந்து வாங்கிக்க மாட்டோம், ஊசி போட்டுக்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, மருத்துவம் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் புதுசாக மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ஆபத்து. அதே மாதிரி புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறவர்கிட்ட நம்ம ஸ்டேட்டை கொடுக்கறது நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சருக்கு கவர்னன்ஸ் பற்றி, மக்களோட பிரச்சனைகள் பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, விஜய் சார் சிஎம் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு இல்லைங்க. வந்தோடனே நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, அவர் சிஎம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய 5 விஷயம் அவரை சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கொரோனா வந்ததுன்னா, ஒரு வெள்ளம், ஒரு மழை, ஒரு புயல் இது வந்ததுன்னா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஒரு புரிதலும் அவருக்கு இல்லை. மேம், அப்பாவுடைய அமைதிப்படை ரீரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அந்த படத்துல ஆக்ட்ரஸ் கஸ்தூரி மேம் நடிச்சிருக்காங்க. அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க. ஒரு பொலிட்டீஷியனா அவங்களுடைய அரசியலை எப்படி பாக்குறீங்க? அமைதிப்படை படத்தை இன்னும் மாஸா, இன்னும் பவர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற ஸ்பாரோ சினிமாஸ் கார்த்திக் சருக்கு என்னுடைய நன்றி. கஸ்தூரி மேம் அரசியலை தாண்டி ஒரு பெண்ணாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப ஃபேவரட். அண்ட் கஸ்தூரி மேம் கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் இன்சைட் அண்ட் அவுட். தொடர்ந்து ஆடை சுதந்திரம் அப்படின்றது எல்லாருக்குமானது. ஆனா நீங்க ஒரு அரசியல் பேசுறீங்க, நிறைய அரசியல் கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சோசியல் மீடியால வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டு போஸ்ட் பண்றது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகிருக்கு. அரசியல் பேசுற நீங்க இப்படி ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு கட்சி, ப்ரொக்ரெசிவான ஒரு கட்சி. எங்களுக்கு எப்போவுமே ட்ரெஸ் கோட் அப்படின்னு ஒன்று திமுகவில் இருந்ததே கிடையாது. ஆனால் பாஜகவில் மோகன் பாகவத் அவர்கள் பெண்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னெல்லாம் பப்ளிக்காகவே பேசியிருக்காரு. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ் கோட், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் திமுகவில் இது வரைக்கும் இருந்ததில்லை. எங்கள் தலைவர் ரொம்ப ப்ரொக்ரெசிவான தலைவர் அப்படிங்கிறத நான் பெருமையோட கர்வத்தோட சொல்றேன். மேம், கடந்த 5 வருஷமா திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த நலத்திட்டத்துல எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்திருக்கு? இந்த 5 வருஷத்துல காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசண்டாக இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. அது ஒரு அற்புதமான திட்டம். மேம், நான் சில பேர் சொல்றேன், அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத 1 வேர்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், மு.க. ஸ்டாலின். மக்கள் முதல்வர். உதயநிதி ஸ்டாலின். சிறந்த ஆளுமை. கலைஞர் கருணாநிதி. சிங்கம். ஜெயலலிதா. அயன் லேடி. தாவேகா தலைவர் விஜய். பலவீனம். சீமான். நல்ல பேச்சாளர். அண்ணாமலை. ஃபேக். கனிமொழி. தைரியம். குஷ்பு. கிரேட் ஃப்ரெண்ட். பாஜக. மன்னராட்சி. சத்யராஜ் சார். என் உயிர் தோழன்.